நீங்கள் இன்னும் eagletech தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கான் ஒன்று க்ரியேட் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நண்பிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஃப்எஸ் டிரான்சிஷன்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். அதேமாரி இஎஃப்எஸ் எடிட்டிங்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு டிபி வச்சா எப்படி இருக்கும், ஸோ அதனால் வந்து ஒரு இஎஃப்எஸ் டிபி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ நான் ஒரு ப்ரிவியூ மாதிரி ஒரு ஃபோட்டோ காமிச்சிருப்பேன், அதாவது டிபி காமிச்சிருப்பேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுமாரி தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு, அந்த ஐடியாவை வச்சு தான் கொஞ்சம் நான் பண்ணேன். ஓகேவா? ஸோ அதை வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லி தரேன். ஓகே நண்பா. ஸோ நான் வந்து alightmotion ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் என்னோடய டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு எல்லா ரேஷியோக்கும் செலக்ட் ஆகிற மாதிரி 1:1 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நான் ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பேக்ரவுண்டு வேணும்னா நான் வந்து டெலிகிராமில் கொடுக்குறேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து எந்த பேக்ரவுண்ட் பிடிக்குதோ வச்சுக்கலாம். ஸோ இதுதான் பேசிக். ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுங்க. அதில் வந்து ஷேப்ஸ்ன்னு ஃபஸ்ட்டே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு மேலே உள்ள 3 டாட் வாங்க. ஸோ போய்ட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. அதில் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மாஸ்கில் போய்ட்டு ஃபஸ்ட்டு மாஸ்க்கு கொடுத்தீங்கன்னா அந்த பின்னாடி உள்ள பேக்ரவுண்டோட உங்களுக்கு வந்து மாஸ்க் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்தமாரி பண்ணிக்கணும். ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட சேனல் நேமு இல்லைன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச பேர் ஏதாச்சும் வந்து அடிச்சுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுங்க. அதில் வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெஸ்ட் ஆப்ஷன் போங்க. ஸோ என்னோடய சேனல் நேமே நான் வந்து அடிச்சுக்கிறேன். ஓகேவா? ஈகிள் எஃப்எக்ஸ் அப்படின்னு அடிச்சுக்கிறேன். ஓகேவா? ஈகிள் எஃப்எக்ஸ்னு அடிச்சுக்கிறேன். ஸோ எஃப்எக்ஸுக்காக வச்சுருக்கேன் அந்தமாரி நேமு. ஸோ வச்சுட்டு மேலே உள்ள கலரில் போய்ட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டோ ரெகுலர் இருக்கும். ஸோ அந்த ரோபோட்டோ ரெகுலரில் நான் கொடுக்குற ஒரு ஃபாண்ட் வந்து நான் வந்து லிங்காக வந்து டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த ஃபாண்ட் தான் வந்து இந்த அனிமேஷனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இதுமாரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு அந்த டெஸ்ட்டை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணி இந்தமாரி வச்சுக்கோங்க. ஓகேவா நண்பா? ஸோ இந்தமாரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் 2 அனிமேஷன் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 அனிமேஷனும் ரொம்ப சிம்பிளான அனிமேஷன் தான். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் போகிறேன், ஆட் எஃபெக்ட் போகிறேன். ஸோ ஆட் எஃபெக்ட் போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப்பில் ஸ்ட்ரெச் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரெச் செக்மெண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆங்கிள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆங்கிளில் போய்ட்டு 90 டிகிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக பாருங்கள் 90 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து வெர்டிகலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்தமாரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரெச்சை வந்து 10ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ட்ரெச்சை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண அந்த டெஸ்ட்டு வந்து கீழே வரும். ஓகேவா? அதுமாரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு 230 இந்த ரேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 230 வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் வாங்க. ஸோ பேக் வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார் போய்ட்டு இந்தமாரி கீழே இறக்கி பாருங்கள் உங்கள் நேம் வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை தூக்கி நம்ம சர்க்கிளுக்கு நடுவில் வைக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்படி தான் இருக்கும். ஸோ வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க திருப்பி எஃபெக்ட் வாங்க. எஃபெக்ட் போய்ட்டு ஸ்ட்ரெஸ் செக்மெண்ட்னு இருக்கும். அதில் ஆஃப் செட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆஃப் செட்டை கிளிக் பண்ணிட்டு ஒரு 50 இந்த ரேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் நேம் வந்து கரெக்டாக தெரியும். ஓகேவா? ஸோ கரெக்டாக பாருங்கள். ஸோ எனக்கு வந்து ஒரு 44 இந்த ரேஞ்சிலே கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்தமாரி வச்சுக்கோங்க. ஓகேவா நண்பா? ஸோ கரெக்டாக பாருங்கள். இந்தமாரி வச்சுருக்கேன். ஓகேவா? 42 வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்தமாரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும்னா கூட மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார் போய்ட்டு இந்தமாரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெருசாகும். ஓகேவா? ஸோ கரெக்டாக இந்தமாரி பார்த்தீங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நண்பா. இது ரொம்ப சிம்பிள் தான். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து கலர் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து அப்புறம் சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்ம இது பண்ணணும், அதாவது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள், ஆட் எஃபெக்ட் வாங்க. அதேமாரி டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் வாங்க. அதில் வந்து வேவ் வார்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வேவ் வார்ப் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங் போய்ட்டு வேவ் வார்ப்பை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆங்கிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆங்கிளை போய்ட்டு ஒரு 1.5 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஓகேவா? 1.5 இல்லை 1.2 இந்த 3 இந்தமாரி ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஸோ 1.5 வச்சுருக்கேன். ஓகேவா?
ஸோ ஒன்றே இருக்கட்டும். ஒன்று வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் இருக்கும். அந்த ஸ்பேசிங்கை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணும் உங்களுக்கு வந்து அந்த நேம் வந்து தெரிகிற மாரி இந்த ஸ்பேசிங் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட இமேஜை பொறுத்து நீங்கள் மேலே வைக்க போகிற இமேஜை பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்தமாரி ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் இருக்கும். மேக்னிடியூடை வந்து ஒரு 2.5 இந்த ரேஞ்சில் வச்சா போதும். ஓகேவா? 2.3 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்தமாரி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா? இந்தமாரி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் வாங்க. பேக் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுங்க. இமேஜ் அண்ட் வீடியோ போங்க. நீங்கள் வந்து ஒரு எந்த இமேஜ் நீங்கள் வந்து வைக்க போகிறீங்களோ டிபியில் அது ரிமூவ் விஜ்லேயோ இல்லை வந்து பிக்சார்ட்லேயோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்தமாரி கட் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜையும் தூக்கி அந்த சர்க்கிளுக்கு மேலே, அதாவது டெஸ்ட்டுக்கு மேலே வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் தூக்கி இந்தமாரி செட் பண்ணிடுறேன். ஓகேப்பா? ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. செட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ EFX-DB வந்து நான் ஃபஸ்ட் டைம் போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நான் இந்த வீடியோவே நான் போடுறேன். ஸோ இந்தமாரி செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் வந்து ஏதாச்சும் எஃபெக்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வாங்க, ஆட் எஃபெக்ட் வாங்க. அதில் வந்து ப்ரொசீஜரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த லைட்டிங்கில் போய்ட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங் போனீங்கன்னா இந்த பச்சை கலர் ஒன்று வரும். ஓகேவா? ஸோ அது தண்டர் எஃபெக்ட் மாரி இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம தளபதி கண்ணுக்கிட்ட வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ ஓகேவா? ஸோ அதனால தான் அதுமாரி பண்ணேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஸ்க்ரால் பண்ணுறேன் எக்ஸாக்சிஸ். ஓகேவா? ஸோ ஸ்க்ரால் பண்ணனா அது வந்து கரெக்டாக கண்ணுக்கிட்ட வருது. ஸோ இந்தமாரி நான் செட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்தமாரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா நண்பா? ஸோ பண்ணிட்டு நான் வேறு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம நேம் அடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணியிருந்தேன். இருங்க ஒரு நிமிஷம். அந்த ஈகிள் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கா அது கிளிக் பண்ணியிருந்தேன். அதில் பார்டர் அண்ட் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஷேடோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஷேடோ எனபிள் பண்ணிட்டு பிளாக் வச்சு பார்த்தா அது வந்து அந்தளவுக்கு செட் ஆகலை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலரில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு பார்த்தேன். ஸோ நான் ரெட் கலர் செலக்ட் பண்ணிட்டு ரெட்டை வந்து நல்லா கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தெரியுது. ஓகேவா? ஸோ இதில் சைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ண ஒரு க்ளோ எஃபெக்ட் மாரி ஒன்று உருவாகும். ஸோ ஓகேவா? ஸோ அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிதோ அதை வந்து கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் இந்த இமேஜுக்கு, அதாவது இந்த இமேஜ் நான் பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சுருக்கேன்னா அதுக்கு வந்து வேறு ஏதாச்சும் எஃபெக்ட் கொடுத்தா நல்லாயிருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ட்ராயிங் எட்ஜுங்கிற எஃபெக்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ போய்ட்டு இந்த ஃபஸ்ட்லேயே இருக்குது பார்த்தீங்களா ஆஃப் அண்ட் டாட்ஸ்ன்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போனேன். ஸ்டாண்டர்ட் செட்டிங் போனீங்கன்னா இந்தமாரி வந்துருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதில் ஸ்ட்ரென்த் இருக்கும். இந்த ஸ்ட்ரென்த்தை மட்டும் குறைச்சேன். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஸ்ட்ரென்த்தை குறைக்கல, கூட்டினேன். ஓகேவா? ஸோ இந்தமாரி கூட்டினா இந்தமாரி ஒரு அனிமேஷன் வந்து கிடச்சிச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஒரு 0.568. ஓகேவா? ஒரு 568 இருந்துச்சு. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து வச்சுட்டேன். ஓகேவா? ரொம்பவே செமையாக இருந்துச்சு. ஸோ இந்த எஃபெக்ட். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த EFX-DB. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணி நம்ம சேவ் பண்ணோன்னா இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் போய்ட்டு லாஸ்ட்டில் வந்து கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு இருக்கும். அது கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகி நம்மளுக்கு வந்து பிஎன்ஜி வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுறது தான் பொறுத்து தான் அடுத்த வீடியோ வந்து ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற வந்து அந்த சஜஷன் வந்து நான் என் வீடியோவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் நண்பர்களே.